Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video, chapter 9 differential equation miscellaneous exercise வந்து பார்க்குறோம். First question, find each of the differential equations given below, indicate its order and degree if defined அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எந்த இதில் வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது அப்படின்றது தான் பார்க்கணும். அதுதான் நம்ம ஆர்டரில் வந்து எழுதுவோம். மேக்ஸிமம் டெரிவேட்டிவ். ஸோ இங்கே வந்து எது வந்து மேக்ஸிமம் டெரிவேட்டிவ், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது இது வந்து ஆர்டர் 2ன்னு வந்து நம்ம எழுதணும். அடுத்தது இந்த ஆர்டரோட டிகிரி வந்து என்னவா இருக்கும், ஹையஸ்ட் ஆர்டரோட டிகிரி என்னவா இருக்கோ, அதாவது பவர் என்னவா இருக்கோ அதுதான் டிகிரியில் வந்து எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போனா என்னது, அதோட பவர் வந்து 1. ஸோ அப்போ டிகிரி வந்து 1ன்னு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், dy by dx the whole cube minus 4 into dy by dx whole square plus 7y equal to sin x. ஸோ இப்போ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டெரிவேட்டிவ் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் எது, dy by dx தான். ஸோ அப்போ ஆர்டர் வந்து 1 வந்துடும். இப்போது இந்த ஆர்டரோட ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது, 3. ஸோ அப்போ அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. எது ஹையஸ்ட் பவர், 3. ஸோ அப்போது டிகிரி வந்து 3. Next, d to the power 4 by y by dx to the power 4 minus sin d cube y by dx cube equal to 0. So இங்கே எது வந்து maximum derivative, d power 4y by dx to the power 4 இதான். ஸோ அப்போ ஆர்டர் வந்து 4 வந்துடும். இப்போ எப்பவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், sin எக்ஸ் சைன் ஒய் இந்த மாதிரி வந்து வரலாம். ஆனால் சைனுக்குள்ளே வந்து ஒரு டெரிவேட்டிவ் வரக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் சைனுக்குள்ளே ஒரு டெரிவேட்டிவ் வரக்கூடாது. ஸோ அப்போனா வந்து இது என்னது, டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். For each of the exercises given below, verify that the given function is a solution of the corresponding differential equation அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஷின் 1லேருந்து 4th சப்டிவிஷன் வரைக்கும் implicit or explicit. ஸோ செகண்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செகண்ட் கொஷனில் இருக்க 4 சப்டிவிஷன்ஸ்லேயும் implicit or explicit functions ஓட அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, xy ஈக்குவல் டு a இன்ட்டு இ பார் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணும், எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர். ஸோ இப்போ ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது, ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 வந்துடும் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் b into e power minus x, x இருக்கிற இடத்துல minus x இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 plus 2x வந்து வரும். இப்போது திருப்பியுமே இந்த பார்ட் வந்து ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இங்கே வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும் ப்ளஸ் ஒய் வரும் ஈக்குவல் டு a into e power x, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் b into e power minus x, திருப்பியும் மைனஸ் எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வரும். அதை வந்து நான் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறேன், ப்ளஸ் 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இங்கே எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இது வந்துருச்சா. ஸோ அடுத்தது வந்து இங்கே ப்ளஸ் 2 dy வரணும். அண்ட் சாரி, இங்கே வந்து ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 2 டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர்
மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து இருக்குது, ப்ளஸ் 2 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் அப்படியே வந்து இதே டேர்ம்ஸே வந்து இங்கே இருக்குது. ஆனால் எது இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு போட்டு இதை எழுதலாம். ஸோ அப்போது இதோட பிளேஸில் நான் xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதுவேன், ப்ளஸ் 2. இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். So x into d square y by dx square plus 2 into dy by dx minus x into y plus x square minus 2 equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் சப்டிவிஷனில் y equal to e power x into a cos x plus b sin x. அண்ட் இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அப்படியே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் வரும் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு. ஸோ இதை வந்து என்னது, திஸ் இஸ் ஆல்சோ இன் ப்ராடக்ட் ஃபார்ம், இ பவர் எக்ஸ் இன்டூ ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஸோ இதுவையும் அதே மாதிரி ப்ராடக்ட் ரூல், அதாவது uv whole dash u dash v plus v dash u ஃபார்மில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இ பவர் எக்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஏ காஸ் எக்ஸை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும், ப்ளஸ் பி அப்படியே இருக்கும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, அப்படியே இதை எழுதிக்கலாம், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். ஸோ இது வந்து என்னவா இருக்குது, இது வந்து அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒய் வேல்யூ. ஸோ இதோட பிளேஸில் நான் ஒய்ன்னு வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ திருப்பியுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது வந்து திருப்பியுமே ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ இ பவர் எக்ஸ் அப்படியே வரட்டும், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போது மைனஸ் ஏ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இங்கே வந்து மைனஸ் சைன் எக்ஸ் வந்து வரும், ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கலாம், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் வரும், ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ்னு வந்து இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த மைனஸ் சைனை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஒய் டேர்ம் வந்து கிடச்சிரும் இல்லை. ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், மைனஸை நான் வெளில எடுத்துடுறேன், இ பவர் எக்ஸ் வந்துடும். அப்போது ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்னு வந்திருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் இது வந்து என்னவா இருக்குது, மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ், மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பார்ட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, வெறுமையாக மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான் இருக்குது. அப்போது ஒய் இல்லை. ஸோ அப்போ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், அந்த இந்த பார்ட் அப்படியே இந்த ப்ராக்கெட்டில் அப்படியே வந்துடும். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் இதை எழுத போகிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும். இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வரும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன்,
ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், இங்கேயும் மைனஸ் ஒய் இருக்குது, மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ இங்கே கொஷனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா, அது அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ டி ஸ்கொயர் ஒய் by dx square equal to minus 2y plus 2 into dy by dx. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y minus 2 into dy by dx is equal to 0. ஸோ hence proved. தேர்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். y ஈக்குவல் டு சைன் 3x வந்து கொடுத்துருக்காங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9y மைனஸ் 6 காஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து இருக்குது. ஸோ அப்போனா வந்து நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், காஸ் 3x வரும் அண்ட் இன்டூ 3. ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 வந்துடும். ப்ளஸ் சைன் 3x அப்படியே இருக்கட்டும் அண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இங்கே dy by dx ஈக்குவல் டு 3x இன்டூ காஸ் 3x வரும் ப்ளஸ் சைன் 3x வந்து நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு, இப்போ 3x அப்படியே இருக்கட்டும், காஸ் 3xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு மைனஸ் 3 சைன் 3x வந்து வரும் ப்ளஸ் காஸ் 3x அப்படியே வரும் அண்ட் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 ப்ளஸ் சைன் 3xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3 cos 3x வந்து வரும். ஸோ இங்கேயும் வந்து 3 cos 3x, இங்கேயும் 3 cos 3x வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து மைனஸ் 9x இன்டூ சைன் 3x இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து 6 cos 3x வந்து வந்துடும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கு. இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ் இன்டூ சைன் 3x. இது வந்து திஸ் இஸ் ஒய். So d square y by dx square is equal to minus 9y plus 6 cos 3x. இது ரெண்டுத்தையும் நான் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ d square y by dx square plus 9y minus 6 cos 3x is equal to 0. And hence proved. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் லாக் ஒய்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2x வந்துடும் அண்ட் இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போது 2 இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ திருப்பியும் 2y ஸ்கொயர் இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் ஒய் வந்து 1 by y வந்துடும் dy by dx ப்ளஸ் லாக் ஒய் அப்படியே இருக்கும் இன்டூ 2y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ 2 இன்டூ y ஸ்கொயர் வந்து 2y dy by dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு, இந்த ஒய்யும் y ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2y இன்டூ dy by dx ப்ளஸ் லாக் y இன்டூ 4y இன்டூ dy by dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவே இல்லை, வெறுமையாக dy by dx வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் பார்ட்டு பண்ண தேவையில்லை, இதோடவே போதும். இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்மேட்டில் கொண்டாட போகிறோம். ஸோ 2x ஈக்குவல் டு 2y இன்டூ dy by dxை காமனாக வெளியில் எடுக்கிறேன். எடுத்தேன் அப்படின்னா 1 ப்ளஸ் லாக் y வந்துடும் இன்டூ 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ dy by dx ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இன்டூ லாக் ஒய்.
இப்போ இங்க வந்து என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வருது. ஆனா நம்மளுக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஆனா லாக் இருக்கு, இங்க லாக் ஒய் இருக்கு, இங்க லாகே இல்லை. ஸோ அப்போ இங்க லாக் ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடலாம், இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் லாக் ஒய் அப்படின்னு வந்து இருக்கா. ஸோ லாக் ஒய்க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ அப்போ இன் பிளேஸ் ஆஃப் லாக் ஒய் நான் இதை எழுதுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ dy by dx into 1 plus 2 into x square by 2y square. 2 வந்து cancel ஆயிடும். So x is equal to y into dy by dx 1 plus x square by y square. So LCM எடுத்துக்கலாம். So x is equal to y into dy by dx y square plus x square by y square வந்து வரும். ஸோ இந்த ஒய்யும் ஒய் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஒய்யை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை ஃபுல்லுமே வந்து இந்த டேர்மை வந்து நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஆனால் எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் என்ன இருக்குது, இதுதான் பாசிட்டிவாக இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஒய் வரணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து எக்ஸ் ஒய்யை வந்து நான் ரைட் சைட் கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட். Question number 3. Prove that x square minus y square is equal to c into x square plus y square the whole square is the general solution of the differential equation. So இங்கே வந்து differential equation கொடுத்துருக்காங்க. இந்த differential equation நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு இது வந்து general solution வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் டிஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் பை y cube minus 3x square y வந்து வரும் and equal to dy by dx. ஸோ இப்போ எக்ஸ் கியூபை வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 minus 3xy ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப்னு வந்து வரும் பை இங்கே வந்து எதை வந்து காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரும் எடுக்கலாம் ஒய்யையும் எடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் கொண்டு வரதுக்காக ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஸோ அப்போ வந்து இங்கே ஒய் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு இருக்கும் மைனஸ் 3 வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் கியூபும் எக்ஸ் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும், நியூமரேட்டர் பார்ட்டில் எக்ஸு அண்ட் டினாமினேட்டர் பார்ட்டில் ஒய் இருக்கும். 1 மைனஸ் இப்போது இங்கே எக்ஸும் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கேன்ல, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அப்போது எக்ஸ் ஸ்கொயரால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இங்கே மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே வெறும் ஒய் கியூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ எது இல்லையோ அதை வந்து நம்ம வச்சு டினாமினேட்டரில் போட்டுருவோம். ஸோ இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது புரியும். அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள், அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும். அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருப்பேன் சம்ஸை. ஸோ 1 மைனஸ் 3y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் பை ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே வந்து எக்ஸ் பை ஒய் வந்துருக்கும், இது ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம v ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு v இன்ட்டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும்.
இப்போ வந்து dy by dxக்கு நம்ம இது வந்து கிடச்சிருக்குல்ல, இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இங்கே வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு y by x ஃபார்ம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம vன்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு வந்து இருக்குது. ஸோ எக்ஸ் பை ஒய்ன்னு இருந்துச்சு அப்படின்னா 1/v அப்படின்னு வந்து போடும். அதாவது y by x தான் நம்மளுக்கு v. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் இருக்குது. அதனால இதையும் ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ dy by dx இருக்கிற இடத்துல நம்ம வந்து இங்கே என்ன போடுவோம், 1/v இன்ட்டு 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை இந்த வந்து v ஸ்கொயர் மைனஸ் 3 வந்து வந்துடும் ஈக்குவல் டு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த வியை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பார்ட்டெல்லாம் நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ எப்போவுமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட்லேயே இருக்கட்டும். ஸோ v plus x into dv by dx is equal to 1/v into 1 minus 3v square by v square minus 3. ஸோ இப்போ இந்த vயை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி மாறும் அப்படின்னா, அண்ட் இந்த 1/v இருக்குல்ல, இந்த vயையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x into dv by dx is equal to 1 minus 3v square by v cube minus 3v minus v வந்து வரும். இது வந்து this is v by 1. ஸோ LCM எடுத்துக்கலாம். ஸோ x into dv by dx is equal to v cube minus 3v வந்து வரும். அண்ட் 1 minus 3v square மைனஸ் இங்கே இடத்துல எதால் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 1 தான் இருக்குது. அப்போ எது இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு v cube minus 3v ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ v into v cube minus 3v ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ x into dv by dx is equal to v cube minus 3v. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும், 1 minus 3v ஸ்கொயர் வரும். அந்த vயை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் v to the power 4 plus 3v ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். இந்த மைனஸ் 3v ஸ்கொயர் plus 3v ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ x into dv by dx is equal to 1 minus v to the power 4 v cube minus 3v அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து v cube minus 3v by 1 minus v to the power 4 dv equal to dx by xன்னு வந்து கிடச்சிருக்கு. இப்போது நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ v cube dv by 1 minus v to the power 4 minus 3v into dv by 1 minus v to the power 4 ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx by xன்னு வந்து வரும். ஸோ இப்போது இங்கே 1 மைனஸ் v to the power 4 இருக்குது. நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துப்போம், இந்த எக்ஸோ வியோ டியோ எது இருந்தாலுமே இந்த மைனஸ் சைனுக்கு இந்த பக்கம் வர மாதிரி எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் திருப்பியும் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. இல்லாட்டினா இங்கேயே வந்து மைனஸை வந்து வெளியில் எடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து v cube dv, இல்லாட்டினா மல்டிப்ளை மைனஸ் சைன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னு போட்டுக்கோங்க. அப்படி போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் இல்லைன்னா மைனஸ் சைனை காமனாக வெளில எடுக்கிறானோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து v to the power 4 minus 1 வந்துடும். இங்கேயும் அதே தான் 3. ஸோ v dv by v to the power 4 minus 1 ஈக்குவல் டு dx by xன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். புட் v to the power 4 minus 1 is equal to t. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4v cube ஈக்குவல் டு, இது வந்து 0 ஆகிடும், dt by dvன்னு வந்து வரும். ஸோ v cube into dv equal to dt by 4. v square is equal to p and 2v equal to dp by dv. So v into dv equal to dp by 2. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து எப்படி v ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா, v to the power 4 v ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து
இங்கே வி ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே வெறும் வி இன்ட்டு டிவி தான் இருக்குது. அது வர வைக்கணும்னா நான் வந்து அதை வி ஸ்கொயர்னு எடுத்து போட்டால் தான் வரும். அதனால நான் அது மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வி கியூப் டிவிக்கு பதிலாக டிடி பை 4, இங்கே வந்து டி வந்துடும். ப்ளஸ் 3, இங்கே வந்து டிபி பை 2 பை பி வந்து வரும், ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இங்கே -1/4 வந்துடும், டிடி பை டி வரும், ப்ளஸ் 3/2 வரும், அண்ட் டிபி பை பி வந்து சாரி இங்கே வந்து பி வராது, இது வந்து வி டு த பவர் 4 -1, வி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் -1ன்னு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போனா பி ஸ்கொயர் -1 வரும்மா, பி ஸ்கொயர் -1, பி ஸ்கொயர் -1 வந்து நம்மளுக்கு வரும், ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ -1/4 இது வந்து லாக் மாடியுலஸ் ஆஃப் டி வந்துடும், ப்ளஸ் 3/2, இது வந்து என்ன ஃபார்முலானா 1/2a லாக் மாடியுலஸ், அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். x minus a by x plus a ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 1/2aக்கு 2 into 1 யூஸ் பண்ணுறேன், லாக் மாடுலஸ் p minus 1 by p plus 1 வந்து வரும், ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் x ப்ளஸ் லாக் c வந்து வரும். எல்லாமே லாகில் இருக்கும் போது நம்ம இங்கே வந்து லாக் c போட்டுக்கிறோம். ஸோ -1/4 log t வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், v to the power 4 - 1ன்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து 3/4ன்னு வந்துடும், log மாடுலஸ் இங்கே வந்து pக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், v ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் -1 by v ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும், அண்ட் log மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் log c வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே வெறும் 1/4 மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் லாக் v to the power 4 - 1 வந்துடும், ப்ளஸ் 3 log v ஸ்கொயர் -1 by v ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து வரும், log மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் log c வந்து கிடைக்கும். ஸோ இந்த மைனஸை வந்து நான் இந்த பக்கம் எடுத்து போகிறேன், அதாவது மேலே எடுத்துகிட்டு வரேன். n log m ஃபார்ம் எப்படி எழுதலாம், இது வந்து log m பவர் என்ன தான் நம்ம மாற்றி இப்படி எழுதுவோம். ஸோ அப்படியே ரிவர்ஸில் போங்க. ஸோ அப்போ 1/4 இங்கே வந்து log v to the power 4 - 1 the whole power -1 வந்துடும், ப்ளஸ் இங்கே வந்து log v ஸ்கொயர் -1 by v ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole cube வந்து வரும், ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் log இங்கே வந்து சீன் போட்டாலும் ஒன்று தான், C1ன்னு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஒன்று தான், C1 எது வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து அங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியதில் C இருக்கிறதுனால நான் இங்கே C1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இது வந்து -1 to the power -1, இது வந்து this is log m plus log n, which is log m into n. ஸோ நம்மளுக்கு வந்து இது எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ 1/4 log இந்த இடத்துல வந்து 1/v to the power 4 - 1ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும், ப்ளஸ் log v ஸ்கொயர் -1 by v ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole cube ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் log c1, இதுதான் வந்து வரும். இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து நம்ம v ஸ்கொயர், அதாவது திஸ் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, இதை வந்து a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மில் மாற்றுறோம். ஸோ 1/4 இங்கே வந்து log இது, அண்ட் அதே மாதிரி நம்ம முன்னாடியே ஃபார்மில் log a ப்ளஸ் log b, அதாவது log m ப்ளஸ் log n log m into n. ஸோ அதையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ log இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1/v ஸ்கொயர் -1 v ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும், இன்டூ v ஸ்கொயர் -1 by v ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது என்ன ஃபார்முலா நான் முன்னாடியே எழுதிட்டேன், நான் முன்னாடி பேஜில் வந்து எழுதினேன், log x மாடுலஸ் ஆஃப் x log c1. இது v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 1/4 அண்ட் இங்கே இதெல்லாமே வந்து டு த பவர் ஹோல் க்யூப்பில் வந்து இருக்குமா. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடும்னா
log v square minus 1 the whole square வரும். இங்கே வந்து v square plus 1 the whole power 4 வந்து நம்மளுக்கு வரும். plus log modulus of x plus log c1. இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் இதை எப்படி எழுதலாம்? 1/4 log இந்த இடத்துல v square minus 1 by v square plus 1 the whole square அப்படின்னு வந்து எழுதுறேன். அண்ட் இங்கே வந்து this is equal to log modulus of x plus log c1 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இது வந்து என்ன திருப்பியுமே n log m ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். log m power n is equal to n into log m இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து 1/4 into 2 into log v square minus 1 by v square plus 1 whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகிட்டு 1/2 வந்துடும். ஈக்குவல் டு log modulus of x plus log c1 அப்படின்னு வந்து வரும். இந்த 1/2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ log v square minus 1 by v square plus 1 whole square அப்படின்னு வரும். 2 log modulus of x plus log c1 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து இதுவும் திருப்பி n log m ஃபார்மில் இருக்கா, மாற்றி எழுதுகிறேன். ஸோ log v square minus 1 by v square plus 1 whole square equal to log x square plus log c1 வந்து வரும். இது வந்து திருப்பி log m plus log n ஃபார்மில் இருக்குது, log m into n. ஸோ அப்போ இது வந்து x square into c1 அப்படின்னு வந்து வரும். அண்ட் இங்கே இது அப்படியே ரிப்பீட் ஆகும். v square minus 1 by v square plus 1 whole square. ஸோ லாகும் வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம vக்கு வந்து y by xன்னு வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y square by x square minus 1 வந்துடும். அண்ட் இங்கே வந்து y square by x square plus 1 the whole square அப்படின்னு வந்து வரும். equal to x square into c1. ஸோ y square minus x square by x square வரும். by இங்கேயும் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். y square plus x square by x square the whole square equal to x square into c1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அண்டு ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை நான் மேலே எழுதிடுறேன். அதாவது இந்த இடத்துல வந்துடும். அது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு c1. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 1/aன்னு இருந்ததுன்னா அந்த ஏ மேலே தானே வரும். அதே அந்த கான்செப்டில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். So y square minus x square is equal to c1 into y square plus x square the whole square. ஸோ கொஷினில் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ மைனஸை வெளியில் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு மாற்றுறேன். ஈக்குவல் டு c1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த மைனஸை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அண்ட் இங்கே வந்து வேர் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c1. அண்ட் இதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதாவது ஜென்ரல் சொல்யூஷன் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. dy by dx plus square root of 1 minus y square by 1 minus x square equal to 0 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ dy by dx is equal to இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y square by 1 minus x squareன்னு வரும். இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒன்றாவும் ஒய் டேர்ம் எல்லாம் ஒன்றாவும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அப்போனா
dy மேலே தான் இருக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு டிஎக்ஸ் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வரும். ஸோ dy பை square root of 1 minus y square equal to dx by square root of 1 minus x square integral வந்து apply பண்றோம். So இதை integrate பண்ணோம் அப்படின்னா formula sin inverse of y வந்து நம்மளுக்கு வரும். and இங்க இது வந்து மைனஸ் சைன் வந்து இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கு, மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி வந்து வரும். இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் வந்து ஆன்சர். ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறேன். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒன்னுன்றதுனால 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து வந்திருக்கு. ஏ வரும், அதாவது 1 பை ஏ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ வந்து வரும்ல. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ நான் அதனால் வெறும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு வந்து போட்டுட்டேன். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th கொஷின். நெக்ஸ்ட் 5th கொஷின் வந்து பார்ப்போம். 5th question, show that the general solution of the differential equation dy by dx plus y square plus y plus 1 by x square plus x plus 1 is equal to 0 is given by அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இங்கே வந்திருக்கு. அண்ட் இங்கே ஏ அப்படின்றது வந்து என்னென்னா அது வந்து ஒரு பேராமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 4th சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அது அதே மாதிரி மாடலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, dy by dx ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் x ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ இங்கே வந்து y டேர்மெல்லாம் ஒன்றாவும் எக்ஸ் டேர்மெல்லாம் ஒன்றாவும் எடுத்துகிட்டு வரேன். dxஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் dy வந்து இந்த பக்கமே இருக்கட்டும், லெஃப்ட் சைட்லேயே இருக்கட்டும். அண்ட் dxஐ வந்து நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ dy பை y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து வரும். அண்ட் இன்டெக்ரல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரல் dy by y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 எடுத்துக்கிறோம். ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒய் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் 1/4 ப்ளஸ் 1 வந்து சால்வ் பண்ணோம்னா ப்ளஸ் 3/4 வந்து வரும். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் நம்ம வந்து டிவைடட் பை 2 பண்ணிட்டு ஸ்கொயரிங் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1. ஸோ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 வந்து வரும். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர்னு வந்து வரும். அண்ட் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர்னு வந்து வரும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம் 1/a tan inverse of x by a வந்து வரும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த பார்ட் இருக்குது அண்ட் ஏ இருக்கிற இடத்துல √3/2 வந்து இருக்குது. ஸோ 1/√3/2 அப்போனா 2/√3 வரும். tan inverse ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக y ப்ளஸ் 1/√3
2 வரும் by root 3 by 2 equal to minus இங்கேயும் அதே தான் 2 by root 3 வரும் tan inverse of x plus 1 by 2 by root 3 by 2 plus c. ஸோ நான் கொஞ்சம் வந்து டைரெக்டாக ஃபாஸ்ட்டாக போடுறேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். புரியல சில பசங்களுக்குலாம் புரியல அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து பாருங்கள். ஸோ கிளியராக வந்து புரியும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த 2/√3 வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இடத்துலையுமே எல்சிஎம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 2y + 1 by 2 வரும் by √3 by 2 வரும் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2x + 1 by 2 வரும் √3 by 2 வரும் ப்ளஸ் c வரும். ஸோ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 2y + 1 by √3 இருக்கும் மைனஸ் tan inverse of 2x plus 1 by √3 இருக்கும் plus c வந்து இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இந்த tan inverse இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ tan inverse of 2y plus 1 by √3 plus tan inverse of 2x plus 1 by √3 equal to c வந்து வரும். அண்ட் இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y by 1 minus x into y அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, ஒய்க்கு பதிலாக இந்த பார்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்மில் எழுதணும். ஸோ tan inverse of 2y plus 1 by √3 plus 2x plus 1 by √3 வரும் by 1 minus 2y plus 1 by √3 2x plus 1 by √3 வந்து வரும் ஈக்குவல் டு இங்கே வந்து tan inverse of c வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த tan inverse வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வேண்டாம், √3 காமன் டினாமினேட்டராக தான் இருக்குது. ஸோ √3 2y plus 1 plus 2x plus 1 வந்து வரும் பை இங்கே 1 மைனஸ் இங்கே வந்து 3 வந்து வந்துடும் மல்டிப்ளை பண்ணும் போது 2y plus 1 into 2x plus 1 வந்து வரும் ஈக்குவல் டு c வந்து இருக்கு. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2y plus 2x plus 2 by √3 இருக்குது. அண்ட் இங்கே 3 மைனஸ் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4xy plus 2y plus 2x plus 1 ப்ராக்கெட்குள்ளே வரும் by 3 ஈக்குவல் டு c. இப்போது இதை வந்து மல்டிப்ளை, அதாவது மைனஸ் சைனை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் இதை √3 இது வந்து 3யை வந்து √3 வந்து நம்ம √3 into √3 வந்து எழுதலாம். ஸோ அப்போ வந்து ஒரு √3 கேன்சல் ஆகிடும், ஒரே ஒரு √3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ 2 காமனாக எடுக்கிறேன். அப்போ y plus x plus 1 வந்துடும் by 3 minus 4xy minus 2y minus 2x minus 1 by √3 அப்படின்னு வந்து வரும் ஈக்குவல் டு c. ஸோ இப்போ 3 minus 1 வந்து என்ன வரும், 2 வந்துடும். ஸோ அப்போ 2 into y plus x plus 1 by 3 minus 1 is 2 and இங்கே வந்து 2 minus 4xy minus 2y minus 2x by √3 equal to c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நம்மளுக்கு 2 into x plus y plus 1 வந்து இருக்குது அண்ட் 2 by √3 வந்துடும் அண்ட் வெளியில் 2 எடுத்துடுறேன். அப்போ 1 minus 2xy minus x minus y equal to cன்னு இருக்கும். 2ம் கேன்சல் ஆகிடும். x plus y plus 1 equal to 1 by cross multiply பண்ணுறேன் 1 by √3 into c into 1 minus x minus y minus 2xy அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏன்னு வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ்
y minus 2xy, where a is equal to c by root 3, and hence proved. Question number 6 பார்க்குறோம். Find the equation of the curve passing through the point 0, pi by 4. So இது வந்து x and this is y coordinate, whose differential equation is sin x cos y dx plus cos x sin y dy equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த differential equation எடுத்துக்கலாம். ஸோ sin x into cos y dx equal to minus cos x into sin y dy. அதாவது இந்த பார்ட்டை நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வரேன். சைன் எக்ஸும் டிஎக்ஸும் எடுத்துக்கிட்டு காஸ் ஒய்யை அதர் சைட் கொண்டு போகிறேன். அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து வரும், ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஒய் dy இருக்குது பை காஸ் ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் எப்படி எழுதலாம், tan x dxன்னு எழுதலாம், ஈக்குவல் டு மைனஸ் tan y dy, இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டகிரேஷன் பண்ணும் போது இன்டகிரல் tan x dx வரும், ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் tan y dy அப்படின்னு வந்து வரும். ஸோ tan xோட இன்டகிரேஷன் வந்து log sec x. ஸோ log மாடுலஸ் sec x வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் log மாடுலஸ் sec y ப்ளஸ் log மாடுலஸ் c இல்லை log c. ஸோ நான் இந்த மைனஸ் log sec y இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ log மாடுலஸ் sec x ப்ளஸ் log மாடுலஸ் secant y வரும், ஈக்குவல் டு log c வந்து இது வந்து log m ப்ளஸ் log n ஃபார்ம், log m இன்ட்டு n. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், log மாடுலஸ் secant x இன்ட்டு secant y வரும், ஈக்குவல் டு log c. ஸோ லாகும் லாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ secant x இன்ட்டு secant y ஈக்குவல் டு சின்னு வரும். இப்போ வந்து நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்கணும் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, pi by 4ன்னு சொல்லியிருக்காங்க. x is equal to 0, y equal to pi by 4. இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து secant 0 இன்ட்டு secant pi by 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ secant 0 வந்து 1 அண்ட் secant pi by 4 வந்து √2. ஸோ அப்போ வந்து இங்கே secant 0 இன்ட்டு secant pi by 4 ஈக்குவல் டு c, which is 1 இன்ட்டு √2 ஈக்குவல் டு c. ஸோ c is equal to √2. இதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு secant x இன்ட்டு secant y ஈக்குவல் டு √2 அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே secant x எழுதுகிறேன், இன்ட்டு இங்கே sec yக்கு பதிலாக 1 by cos y ஈக்குவல் டு √2 அப்படின்னு வந்து எழுதுகிறேன். இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ secant x is equal to √2 இன்ட்டு cos y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இல்லாட்டினா cos y equal to secant x by root. So இதான் வந்து answer for question number 6. 7th question, find the particular solution of the differential equation 1 plus 2 e power 2x dy plus 1 plus y square e power x dy equal to 0 given that y equal to 1 and x is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 plus e power 2x dy plus 1 plus y square e power x dx is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும். அதாவது எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒன்றாவும் ஒய் டேர்ம் எல்லாம் ஒன்றாவும் எழுதணும். ஸோ அதனால் நான் டிவைட் த
whole equation எப்படி நான் டிவைட் பண்ணுறேன் by 1 plus e power 2x into 1 plus y square ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ டிவைட் பண்ணும் போது 1 plus e power 2x into dy divided by 1 plus e power 2x into 1 plus y square அப்படின்னு வந்துடும். plus 1 plus y square in e power x into dx by 1 plus e power 2x into 1 plus y square அப்படின்னு வந்து வரும் equal to 0. 1 plus e power 2x 1 plus e power 2x இதுவும் cancel ஆயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் dy by 1 plus y square இருக்கும் plus e power x dx by 1 plus e power 2x equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ integrating both sides. So integral dy by 1 plus y square plus integral e power x dx by 1 plus e power 2x equal to c வந்து நம்மளுக்கு இங்கே வரும். இது வந்து என்னவா இருக்கு this is of the form dx by a square plus x square which is அதாவது integral dx by a square plus x square 1 by a tan inverse of x by a வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா ஏ இருக்கிற இடத்துல 1 ஸோ இது 1 ஸ்கொயர்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ 1 by 1 tan inverse of y by 1 வந்து வரும். ஸோ அப்போ tan inverse of y வந்து வந்துடும் plus integral e power x dx by 1 plus e power 2x equal to c அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சால்வ் பண்ணுறேன் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுறேன். put e power x is equal to t அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் எனக்கு கிடைக்கும் dt by dx வரும் அண்ட் இங்கே வந்து e power x dx is equal to e power x dx is equal to dt அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது tan inverse of y plus e power x dxக்கு பதிலாக dt by 1 plus e power 2xன்னு இருக்குது. e power xக்கு நம்ம வந்து என்னன்னு e power x வந்து t அப்போ e power 2x அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதுவோம் e power x the square அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது m power n a to the power m power n னா என்ன பண்ணுவோம் நம்ம ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது e power 2xன்னு இருக்குது e power x வந்து t அப்போ e power 2x வந்து என்னன்னு வரும் இது வந்து t ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுவுமே பார்த்தோம்னா இதே ஃபார்முலா பேட்டர்னில் தான் வந்து இருக்குது. this is equal to c. ஸோ tan inverse of y plus tan inverse of t அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் equal to c. இங்கே t வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் e power x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ tan inverse of y plus tan inverse of e power x is equal to c அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல. ஸோ அப்போ வந்து இங்கே வேல்யூஸ் வந்து புட்டிங் x is equal to 0 and y equal to 1 வந்து நான் போடுறேன். ஸோ அப்படி x is equal to 0 y equal to 1 வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ tan inverse of 1 வரும் ப்ளஸ் tan inverse of e power 0 வந்து எனக்கு வரும் which is equal to c. ஸோ tan எப்போ வந்து 1 இருக்கும் tan inverse of tan pi by 4 ப்ளஸ் இது வந்து இங்கேயும் வந்து e power 0 is also 1. அப்போ tan inverse of tan pi by 4 equal to c. tan inverse போயிடும். ஸோ pi by 4 plus pi by 4 equal to c. ஸோ it is 2 pi by 4 equal to c. இது 2 times c வந்து pi by 2.
ஸோ c ஈக்குவல் டு π/2 தான் வந்து என்னது வேல்யூ. இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க, சி போடாமல் π/2ன்னு போட போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் e⁻x இஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். அண்ட் திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஷோ த Question number 8, solve the differential equation சொல்லி கொடுத்துருக்காங்க. y into e power x by y dx. So question number 8, solve the differential equation y into e power x by y dx equal to x into e power x by y plus y square dy அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. So y into e power x by y dx is equal to x into e power x by y plus y square dy வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு dy by dx dx by dy ஃபார்மில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து dx by dy வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து x into e power x by y plus y square by y into e power x by y அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இந்த பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா x into e power x by y into e power x by y and dx by dy அப்படின்னு வந்து வரும் plus y square by y into e power x by y அப்படின்னு வந்து வரும். இந்த e power x by y e power x by y கேன்சல் ஆகிடும், yயும் y ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு dx by dy ஈக்குவல் டு x by y வரும் ப்ளஸ் y இன்ட்டு e power minus x by y அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து x by y ஈக்குவல் டு v வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது x is equal to v இன்ட்டு yன்னு வந்து வரும். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ dx by dy ஈக்குவல் டு v ப்ளஸ் இது வந்து v அப்படியே வச்சுட்டு y மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 1 வந்துடும். அதுக்கப்புறமா y அப்படியே வச்சுக்கிறோம், v வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dv by dy அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு dx by dyக்கு எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இதை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். அதே மாதிரியே x by yக்கு பதிலாக நான் vன்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அப்போது dx by dy ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் vல வந்து நான் எழுதும் போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும், v ப்ளஸ் y இன்ட்டு e பவர் மைனஸ் v அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இங்கேயும் வந்து v இருக்கா. ஸோ அப்போ இந்த பார்ட்டை நான் அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கிறேன், dx by dy இருக்கிற இடத்துல. ஸோ நம்மளுக்கு dx by dy வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா v ப்ளஸ் y இன்ட்டு e பவர் மைனஸ் v வந்து கிடச்சிருக்கு. அண்ட் dx by dy நம்ம வந்து சால்வ் பண்ணி அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி v ப்ளஸ் y இன்ட்டு dv by dy அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த dx by dy இருக்கிற இடத்துல நான் வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஸோ v ப்ளஸ் y இன்ட்டு e பவர் மைனஸ் v ஈக்குவல் டு v ப்ளஸ் y இன்ட்டு dv by dy அப்படின்னு வந்து வரும். வியும் வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் y இன்ட்டு e பவர் மைனஸ் v ஈக்குவல் டு y இன்ட்டு dv by dy அப்படின்னு வந்து வரும். திருப்பியும் yயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர dy இங்கே வந்துடும் ஈக்குவல் டு dv by e பவர் மைனஸ் v. ஸோ இது எப்படி எழுதலாம், இது வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணேன், இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ் dy இன்டெக்ரல் e பவர் v இன்ட்டு dv அப்படின்னு வந்து வரும். இதை மாதிரி எழுதலாமா, e பவர் மைனஸ் v அது மேலே வரும்போது e பவர் v வந்து ஆகிடும். ஸோ இன்டெகிரேட் பண்ணும் போது இதை நீங்கள் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கோங்க. இன்டெக்ரல் e பவர் v dv ஈக்குவல் டு இன்டெக்ரல் dy வந்து வரும். ஸோ இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணுறோம், e பவர் v ஈக்குவல் டு y ப்ளஸ் cன்னு வந்து நம்மளுக்கு வரும். v வந்து என்னது, இட் இஸ் x by y. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், e பவர் x by y ஈக்குவல் டு y ப்ளஸ் c. ஸோ இதுதான் வந்து this is the required equation. This is the required general
solution. So next வந்து நம்ம 9th question பார்க்கலாம். 9th question, find the particular solution of the differential equation x minus y into dx plus dy equal to dx minus dy and given that y equal to minus 1 and x is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இன்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வரும், plus x into dy வரும், minus y into dx minus y into dy வரும். and இந்த dx dy நான் left hand side கொண்டு வரேன். so minus dx ஆயிடும், plus dy வந்து வரும், equal to 0. so இப்போ dx terms எல்லாத்தையுமே நான் ஒண்ணா எடுத்து எழுதுறேன். x into dx minus y into dx minus dx வந்துரும், plus x into dy minus y into dy plus dy equal to 0. so இங்க dx வந்து நான் காமனா எடுத்தேன்னா x minus y minus 1 dx வரும், plus x minus y plus 1 dy is equal to 0. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நான் dy by dx வர வைக்க போறேன். ஸோ அதனால நான் இந்த dx டேர்ம் இருக்குல்ல, இந்த பார்ட்டை மட்டும் நான் ரைட் சைடு எடுத்துட்டு போறேன். ஸோ x minus y plus 1 into dy is equal to minus x minus y minus 1 into dx னு வந்து வரும். so dy by dx is equal to minus x minus y minus 1 by x minus y plus 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹிண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x minus y tன்னு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ புட் x minus y equal to t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். 1 வந்துடும், dy by dx equal to dt by dx வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த பார்ட் வந்து நான் x minus y இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ dy by dx is equal to minus x minus y வந்து t minus 1 by t plus 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த dy by dx எடுத்து இந்த இடத்துல வந்து நான் போட போகிறேன். and the 1 I am taking to the right side. so minus dy by dx is equal to dt by dx minus 1 வந்து நம்மளுக்கு வரும். இந்த minus sign I am taking to the right side. so dy by dx is equal to 1 minus dt by dx னு வரும். dy by dx என்னது, இந்த பார்ட் அப்படியே இதை எடுத்து எழுதிக்கலாம். so minus t minus 1 by t plus 1 is equal to 1 minus dt by dx னு வந்து கிடைக்கும். so இந்த பார்ட் dt by dx லெஃப்ட் சைடும் இந்த பார்ட்டை நான் இங்கே வந்து கொண்டு வரேன். ஸோ எனக்கு கொண்டு வரும் போது dt by dx is equal to 1 plus t minus 1 by t plus 1 அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போ வந்து LCM எடுக்கலாம். ஸோ dt by dx is equal to LCM எடுத்தோம்னா t plus 1 தான் வரும். ஸோ இங்கே t plus 1 plus t minus 1 வரும். plus minus 1 கேன்சல் ஆகிடும். dt by dx is equal to 2t by t plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ dt by நான் வந்து இங்கே என்ன இருக்குது, t plus 1 t டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு போகிறேன். ஸோ அப்போது t plus 1 இந்த பக்கம் வந்துடும் அண்ட் by t வந்துடும். இங்கே வந்து 2 into dx வந்து இருக்கு. அண்ட் இன்டகிரேட்டிங் both sides வந்து பண்ணோம்னா integral t plus 1 by t dt வரும், equal to 2 வெளில வந்துடும் dx. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். t by t dt plus 1 by t dt is equal to 2 integral dx னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த tயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 into dt இருக்கும், plus dt by t வரும், equal to 2 integral dx வந்து வரும். So it will be t plus இங்க வந்து log modulus t equal to 2x plus c வந்து வரும்.
ஸோ இன் பிளேஸ் ஆஃப் t நம்ம என்ன எழுதணும், x மைனஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். x மைனஸ் ஒய் ப்ளஸ் லாக் மாடியுலஸ் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் சி வரும். ஸோ லாக் மாடுலஸ் x மைனஸ் ஒய் 2x, நான் இந்த ரெண்டு டேர்மையும் நான் இங்கே கொண்டு வரேன், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அண்ட் லாக் மாடுலஸ் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சி வந்துடும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, y வேல்யூ மைனஸ் ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லாக் மாடுலஸ் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு, அண்ட் எக்ஸ் வந்து நம்மளுக்கு 0 மைனஸ் ஒன் ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ திஸ் வில் பி 0 அண்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சி வேல்யூவை. ஸோ லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன். இதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம எதில் போடுறோம், இந்த வேல்யூவை நம்ம இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வேணால் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க அண்ட் சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 10th கொஷின் வந்து பார்க்கலாம். 10th கொஷின், சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இ பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் த ஹோல் dx by dy ஈக்குவல் டு 1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மல்டிப்ளை பை dy by dx போத் சைட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பண்ணும் போது எனக்கு இங்கே என்ன ஆகிடும், இ பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ரூட் எக்ஸ், இங்கே வந்து dx by dy இருக்குது, மல்டிப்ளை பை dy by dx இங்கே வந்துடும் ஈக்குவல் டு dy by dx. ஸோ இந்த பார்ட்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன், dy by dx இருக்கா, இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ்னு வந்து எழுதுகிறேன். ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, ஸோ dy by dx plus p into y equal to q ஃபார்மில் இருக்குது. இங்கே p-யை வந்து நம்ம 1 by root x எடுத்துப்போம் and q will be equal to e power minus 2 root x by root xனு வந்து வரும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து அப்படியே தனியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இன்டகிரல் பி இன்டூ டிஎக்ஸ், தட் இஸ் இன்டகிரல் 1 by square root of x dx வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது இன்டகிரல் x to the power minus 1 by 2 dx சால்வ் பண்ணுறோம். ஸோ x to the power minus 1 by 2 plus 1 minus 1 by 2 plus 1 வந்து நம்மளுக்கு வரும், which is x to the power 1 by 2 by 1 by 2, which is 2 root x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இ பவர் இன்டகிரல் 2 root x dx. ஸோ இன்டகிரல் பி டிஎக்ஸ் பண்ணுறோம்ல, அதுதான் 2 root x கிடச்சிருக்கு. அப்போ இ பவர் இது வேண்டாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் இ பவர் 2 root x தான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c. So y into e power 2 root x equal to q வந்து e power minus 2 root x by root x into e power 2 root x dx plus c வந்து வரும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா இ பவர் மைனஸ் 2x டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். y இன்டூ இ பவர் 2 root x ஈக்குவல் டு dx by root x plus c. ஸோ y இன்டூ இ பவர் 2 root x equal to integral x to the power minus 1 by 2 dx plus c. So y into e power 2 root x equal to x to the power minus 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 plus c. So y into e power 2 root x equal to x to the power 1 by 2 by 1 by 2 plus c. Y into e power
2 root x 2 root x plus c வந்து நம்மளுக்கு வரும். இந்த e power 2 root x கீழே கொண்டு வரேன் அதர் சைடில். ஸோ அப்போது 2 root x by e power minus 2 root x plus c by e power minus 2 root xனு வரும். அண்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம், y equal to சாரி இங்கே ப்ளஸ் தான்மா வரும், இங்கே ப்ளஸ், இதாவது e power 2 root x கீழே கொண்டு வரேன். அப்போது எனக்கு இதை மேலே எடுத்து எழுதும் போது தான் e power minus 2 root x and 2 root x plus c அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இந்த e power 2 root x வந்து நம்மளுக்கு மேலே வந்துச்சுன்னா e power minus 2 root x வந்துடும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு காமனாக e power minus 2 root x இருக்கிறதுனால அதை காமனாக எடுத்துடுறோம். 2 root x plus c வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 10th question. Question number 11 வந்து பார்க்குறோம். Find a particular solution of the differential equation dy by dx plus y cot x is equal to 4x cosec xனு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்றதுனால x and y வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. x வந்து π/2, y is equal to 0. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. dy by dx plus y cot x is equal to 4x into cosec x வந்து வரும். So this is of the form dy by dx plus py equal to q வந்து இருக்கு. So p equal to என்னது, cot x and q is equal to 4x into cosec x வந்து வரும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். e power integral p dx. ஸோ இப்போ இங்கே e power integral cot x dx வந்து வரும். ஸோ இட் வில் பி e power log modulus sin xனு வந்து நம்மளுக்கு வரும். ஈயும் லாகும் ரிமூவ் ஆகிடும். ஸோ sin x தான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு integral q into integrating factor dx plus c வந்து வரும். y into sin x equal to integral 4x cosec x நான் மாற்றி 1 by sin x அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். into integrating factor வந்து sin x dx வரும் plus c. sin x cancel ஆகிடும். ஸோ y into sin x equal to 4x dx plus c வந்து வரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ y sin x equal to 4x square by 2 plus c. 2 1 time, 2 2 times. ஸோ y sin x equal to 2x square plus c. இப்போ நம்ம வந்து y and x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y equal to 0 and x is equal to pi by 2. So 0 into sin x sin pi by 2 equal to 2 into pi square by 4 plus c அப்படின்னு வந்து வரும். ஸோ இது 0 ஆகிடும். and 0 into any value is 0 and 2 1 time, 2 2 times. So pi square by 2 plus c வரும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் பை பை 2 பை ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு சின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் சி இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம். ஸோ y sin x equal to 2x square minus pi square by 2. இதான் வந்து ஆன்சர் for the 11th question. Next வந்து நம்ம 12th question வந்து பார்க்கலாம். 12th question, find a particular solution of the differential equation x plus 1 into dy by dx is equal to 2 into e power minus y minus 1. Given that y equal to 0, x is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 dy by dx is equal to 2 into e power minus y minus 1 வந்து இருக்குது. ஸோ dy by dx is equal to 2 into e power minus y minus 1 by x plus 1 வந்து இருக்குது. ஸோ இப்போ y டேர்ம் எல்லாம் ஒரு இடத்துல, நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ dy by 2 into e power minus y minus 1 வந்துடும் equal to dx by x plus 1 வந்து கிடைக்கும். இப்போது இங்கே
dy by 2 by e power yன்னு வரும் minus 1 equal to dx by x plus 1ன்னு வரும். LCM எடுக்கிறோம். ஸோ dy by 2 minus e power y by e power y equal to dx by x plus 1ன்னு வரும். இந்த e power yயை மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ அப்போ எனக்கு dy e power y by 2 minus e power y வந்துடும். இது இன்டெக்ரலில் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx by x plus 1 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ 2 minus e power y நான் வந்து tன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். t equal to 2 minus e power y. ஸோ இப்போ dt by dy வந்துடும். இங்கே 2 வந்து 0 டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது மைனஸ் e power y வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது இந்த பக்கம் போயிடும். and minus dt is equal to e power y dy அப்படின்னு வந்து வரும். இதான் நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் minus dt by t வரும் equal to integral dx by x plus 1 வந்து வரும். ஸோ மைனஸ் இங்கே வந்து என்ன வரும், log modulus of t equal to log modulus of x plus 1 equal plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே டீக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், எக்ஸ் ப்ளஸ், இங்கே டீக்கு பதிலாக வந்து நம்ம என்ன போடணும், 2 minus e power y minus log modulus 2 minus e power y வந்து போடணும் ஈக்குவல் டு log modulus x plus 1 plus c வந்து வரும். ஸோ இப்போ நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் சியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா log modulus of x plus 1 plus log modulus 2 minus e power y வந்துடும். இங்கே மைனஸ் சின்னு வந்து வரும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது. இப்போது log modulus x plus 1 plus log modulus 2 minus e power y equal to minus c. அண்ட் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, log m plus log n ஃபார்மில் இருக்குது. log m into n வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ log modulus x plus 1 into 2 minus e power y equal to minus c. ஸோ log வந்து நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ எனக்கு x plus 1 into 2 minus e power y equal to e power minus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். மாடுலஸை ரிமூவ் பண்ணும் போது x plus 1 into 2 minus e power y equal to plus or minus e power minus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி சின்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ x plus 1 2 minus e power y equal to c அப்படின்னு வந்து வரும். வேர் c is equal to plus or minus e power minus c. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ புட் x is equal to 0, y equal to 0. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 plus 1 2 minus e power 0 equal to c. ஸோ இங்கே 1 வந்துடும் and 2 minus 1 equal to c. ஸோ 2 minus 1 is 1 equal to c. ஸோ c is equal to 1. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் வந்து என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் இ பவர் ஒய் ஈக்குவல் டு சி. ஸோ அப்போது இங்கே சி இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் இ பவர் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நான் போடுறேன். 2 மைனஸ் இ பவர் ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். y டேர்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 2 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வரும், இ பவர் ஒய்னு வரும். எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு இ பவர் ஒய். ஸோ 2x ப்ளஸ் 2 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஒய். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும், இ பவர் ஒய்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து ரெண்டு பக்கமே வந்து லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடியூசிங் லாக் அப்படின்னு போட்டோம்னா ஸோ லாக் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வரும் ஈக்குவல் டு லாக் இ பவர் ஒய்.
ஸோ log ஈயும் போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு log 2x plus 1 by x plus 1 equal to y. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து question number 13 பார்க்கலாம். Question number 13, the general solution of the differential equation வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸில் எது வரும் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணும். y into dx minus x into dy by y equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், y வந்து 0 ஆகிடும். y into 0 is 0. y into dx minus x into dy equal to 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ எக்ஸ்ட்ராமெல்லாம் ஒன்றா கொண்டு வரேன். ஸோ dx by x equal to, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராமெல்லாம் ஒன்றா கொண்டு வரேன், ஈக்குவல் டு dy by y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட்ஸ் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் போது இன்டகிரல் dx by x is equal to இன்டகிரல் dy by y அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது log modulus of x is equal to log modulus of y வரும், ப்ளஸ் இங்கே ரெண்டுமே லாக் இருக்கிறதுனால இது லாக் சி அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, இது லாக் எம் ப்ளஸ் லாக் என் என்ன வரும், லாக் ஒய் இன்டூ சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லாக் லாக் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே கொஷினில் வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு சி அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு சி ஸ்கொயர் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி வருது. ஸோ இதுவும் வராது இதுவும் வராது, சி அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டுன்னு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் இன்ட்டு 1/c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணும் போது எப்பவுமே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சேர்த்துப்போம். ஸோ அப்போ வந்து இங்கே இது கூடயும் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1/c அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு 1/c அப்படின்ற மாதிரியும் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு சி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வந்து எழுதலாம். வேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/c இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதாவது ஸ்மால் சி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் சி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பார்க்கும் போது எக்ஸ் சி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் விச் இஸ் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். 14th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா general solution of the differential equation of the type dx by dy plus p1x equal to q1s அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம differential equation dx by dy plus p1x is equal to q1 இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், x into integrating factor equal to q into integrating factor into dy plus c. integrating factor வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், e to the power integral p1 dy இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரல் p1 dy ஈக்குவல் டு இன்டகிரல் q1 e power integral p1 dy plus c. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். 15th question general solution of the differential equation சொல்லி அவங்க differential equation வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ e power x dy plus y into e power x plus 2x dx is equal to 0. ஸோ divide the equation by dx வந்து பண்ணுறேன். e power x dy by dx வந்துடும் plus y into e power x plus 2x is equal to 0 வந்துடும். dx cancel ஆகிடும். இப்போது இந்த 2x நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். e power x dy by dx plus y into e power x is equal to minus 2x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். dy by dx மட்டும்தான் இருக்கணும். அப்போ e power x ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம்னா divide every term by e power x. ஸோ அப்போது dy by dx வரும் plus
y into e power x by e power x வந்து வரும் ஈக்குவல் டு மைனஸ் 2x பை இ பவர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இ பவர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2x பை இ பவர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பியோட வேல்யூ 1 அண்டு கியூவோட வேல்யூ மைனஸ் 2x பை இ பவர் எக்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி வந்து 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இட் வில் பி இ பவர் எக்ஸ். ஸோ இப்போ சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஸோ ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. So y into e power x is equal to q வந்து minus 2x by e power x into e power x dx plus c. e power x cancel ஆயிடும். So y into e power x is equal to minus 2 வெளில எடுத்துறேன். x into dx plus c வரும். y into e power x equal to minus 2 into x square by 2 plus c வந்து வரும். So 2 வந்து cancel ஆயிடும். So y into e power x plus x square equal to c. So இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் பார்க்கலாம்? So இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் c. y into e power x plus x square is equal to c. ஆப்ஷன் c தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.